இந்த வருஷம் என் பர்த்டேக்கு விஜய் பண்ணது மன்னிக்கவே முடியாதுங்க. முன்னாடியே சொல்லியும் காலையில எந்திரிக்கவே இல்ல. தனியா கோயில் போயிட்டு வந்து விஷ் பண்ணிட்டு மார்னிங் டிஃபனுக்கு பூரி பண்றியாங்கறாங்க. இவங்களே 10 பூரி சாப்பிடுவாங்க. இவங்க மட்டும் இல்ல, மொத்த ஃபேமிலியே பூரி சைக்கோ. இத கூட மன்னிச்சிருவேங்க. ஆனா ஈவினிங் ஒன்னு பண்ணாங்க பாருங்க. இன்னைக்கு வெஜிடேரியன் ஆச்சே, வெளில போக வேண்டாம்னு நினைச்சேன். சரிவா சரவண பவனுக்கு போய் பூரி ஆர்டர் பண்ணலாம்னு போனா 10 மணில இருந்து $23 அன்லிமிடெட் பஃபே, அதுல பூரியும் வரும்னாங்க. சரி அதே சாப்பிடலாம்னு பிளேட் எடுத்தா எல்லா டிஃபன் ஐட்டமும் இருந்தது. அது போக டேபிள்ல வடை பூரி தோசைன்னு சுட சுட சர்வ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா பூரி எங்க டேபிளுக்கு வந்தா மட்டும் முழுசா மொத்தமா காணாம போயிடுது. காணோம் சொல்லிட்டு 12 பூரி எடுத்துட்டு புல்டோசர் மாதிரி உட்கார்ந்திருக்கா பாரு. விஜய் கிச்சன்ல போய் பூரி என்னாச்சுன்னு கேளுனாங்க. அங்க போனா செஃப் தோசையில பிஸியா இருந்தாங்க. சரி நான் இதை ஊத்துறேன், நீங்க பூரிய பாருங்கன்னு. எதுக்கு வந்தோன்றதையே மறந்துட்டு நஜ சமையல்காரனாவே மாறிட்டாங்க. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு பிரேக் எடுத்தாச்சு. பஃபேல மிச்சம் விட்ட சூப்ல ஆரம்பிச்சு சாதம் சாம்பார்னு பாயசம் வரைக்கும் லஞ்சையும் முடிச்சிட்டேங்க. டின்னருக்கு தோசை வாங்கிட்டு போயிடலாம், வெறும் $10 தான் போட்டிருக்காங்கன்னு. ஆனா அது வீக் டே ஹாப்பி அவர்ஸ்லயாமா. சரி ட்ரிங்க்ஸ்ல ஆஃபர் போட்டிருக்காங்க, அதை வாங்கி குடிச்சு டின்னரை முடிச்சிட்டு வந்துருங்க. வீட்டுல வந்து சமைக்க சொல்லக்கூடாதுன்னு சந்தோஷமா கார்ல ஏறி உட்காந்தா பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட இருந்து கால். நான் கார் ஓட்டுறேன், நீ அட்டன் பண்ணாங்க. காதுல எடுத்து வச்சா கேக்ல என்ன எழுதணும்னு கேக்குறாங்க. ரொம்ப புண்படுத்துறாங்க. இப்படி ஒரு சர்ப்ரைஸ பிளான் பண்ணாம இருந்திருக்கலாம்.